ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ண இப்போ ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. அட ஐடி மட்டும் இல்லை, நீங்கள் எந்த டொமைனில் இருந்தாலும் இப்போது இப்படிங்கிறதுக்குள்ளே ஐடிக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம். இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க எல்லாரும் சொல்லித்தராங்க. 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், 600+ கம்பெனிஸ் கூட டைப். இன்டர்வியூஸை நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணுங்கிறதுக்கான பெஸ்ட் ட்ரைனிங்கும் தராங்க. அரியர் வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ராஜலட்சுமி எடுவர்ஸ், சென்னை. ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. டீடைல்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். என்னடா கலாய்க்கிறாங்க நம்மளை வச்சு அப்படின்ற மாதிரி இன்னைக்கு சிஎஸ்கே வெர்சஸ் கேகேஆர் மேட்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா ரசிகர்கள் எல்லாரையுமே வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக வச்சு விளையாடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கலாய்ச்சி கம்பளுத்துக்கிறார் நம்மளுடைய ரவீந்திர ஜடேஜா அவர்கள். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஃப்ரம் பாலா. இன்னைக்கு நம்மளுடைய மகேந்திர சிங் தோனி அவர்கள் பேட்டிங் வந்தது உங்களில் பல பேருக்கு தெரியும். ஏன் மேட்ச் பார்த்தா எல்லாருக்குமே தெரியும். என்னடா இது ஆட்டோ அப்படின்னு நீங்கள் எல்லாருமே ஷாக்கான ஒரு நொடி. எஸ், என்ன முதற்கொண்டு நானுமே அப்படி தான். எல்லாருமே நம்ம எல்லாரும் செம்ம ஷாக்கு. என்ன அப்படின்னா அடிக்க போகிற இந்த 2 ரனுக்கு இருக்கிற மகேந்திர சிங் தோனி அப்படின்னு நம்மளாம் யோசிச்சு அந்த ஒரு மொமெண்ட் தான். பட் இருந்தாலும் அதுலையும் தோனி அவர்கள் உள்ளே இறங்குனதுங்கிறது வந்து அசால்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டாட் ஆடுறாரு, அப்புறம் வந்துட்டு ஒரு சிங்கிள் ஆடுறாரு, இந்த பக்கம் ஒரு டாட் ஆடி முடிச்சு. ஸோ அவருடைய ரன்கள் மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா 3 பாலில் 1 ரன் தான் அவர் அடிச்சிருந்தார். பட் இருந்தாலும் அவர் கிரவுண்டுக்குள்ளே வந்து இறங்குனது, டொக்குன்னு 2 வச்சது, ஒரே ஒரு சிங்கிள் அடிச்சது, அதுவே எனக்கு போதும். தோனி அவர்கள் பேட்டை கையில் பிடிச்சி வந்து நின்று பார்த்துட்டேன் ஏ அப்படின்னு பல பேர் கொண்டாடி இருக்கிற இந்த நேரத்தில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்மளுடைய அருவா ஜெட்டு வந்து வம்புழுக்கிறார் நம்மளுடைய தோனி ஃபேன்ஸ் எல்லாரையுமே வச்சு கலாய்ச்சி விட்டுக்கிறாப்புல. என்ன பண்ணுறாருன்னா ஃபஸ்ட்டு தோனி அவர்கள் வராதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. டக் அவுட்டில் ஆரம்பிச்சு எல்லாருக்குமே தோனி தான் உள்ளே வர அடுத்த விக்கெட் போன உடனே அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இங்கே டக் அவுட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் ஸ்மைலிங் ஃபேஸில் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தலைவர் ஜடேஜா அவர்கள் என்ன பண்ணுறாப்புல அப்படின்னா சும்மா ரசிகர்களை வந்துட்டு இது பண்ணுறாரு. அவர் உள்ளே வர போகிற மாதிரி லைட்டாக கார்டெலாம் எடுக்கிற மாதிரி அவருடைய பேடுக்கிட்ட தான் கையில் தூக்கி நடக்க வராது. சரி இவர் தான் வராது போலப்பா அப்படின்னு எல்லாரும் பார்க்க அப்படி லைட்டாக உள்ளே நவுந்துடுறாரு. டான் 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 யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மகேந்திர சிங் தோனி அவர்கள் உள்ளே வராரு. ஸோ இந்த இடத்துல வந்து இவர் லைட்டாக நம்மளுடைய ஃபேன்ஸை கலாய்ச்சிக்கிறாப்புல. சரி லைட்டாக நம்ம வெளியே போனால் என்ன கத்துறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு வெளியே வந்து யாரா ஜடேஜா உள்ளே விட்டுது, தோனியை வர சொல்லுங்களா அப்படின்னு எல்லாம் உயிரை கொடுத்து கத்த உடனே சரி இருங்க கத்தி சாவாதீங்க, இருங்க வரேன் அப்படின்னு சொல்லி அப்புறமா அவர் வந்து என்ன பண்ணுறாப்புல அப்படின்னா உள்ளே கூட்டு வந்து கொடுக்குறாப்புல. ஸோ அதனால் இது வந்து இன்னும் ஒரு மொமெண்ட்டு. இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே ரசிகர்களுக்கு வந்துட்டு இன்னைக்கு தோனி அவர்கள் விட்ட ஒரு ஃபீல்டிங் எஃபர்ட்டு ஏங்க ரொம்ப சிம்பிளானதாச்சுங்க. இதை எப்படிங்க அவர் விட்டார்? ஏங்க என்னால் இதை ஏற்றுக்கவே முடியலங்க, மனசு எனக்குலாம் ஒரே வலிக்குது தெரியுமா அப்படின்னு ஃபீல் பண்ணுற மாதிரி இன்னொரு ஒரு தோனி மொமெண்ட் இது. தோனி அவர்கள் வந்துட்டு ஒரு அழகான கேட்ச் ஒன்று வருது, அந்த கேட்சை கீழே போட்டுறாப்புல. எப்படி அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு ஃபீலிங். சரிடா எல்லாரும் மனுஷன் தான்டா, இவரும் ஒரு கேட்சை விட்றாரு, சிம்பிளான கேட்ச் தான் விட்டுருந்தாலும் விட்டார், அதுக்கு என்ன பண்ணுறது இப்போ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த கேட்ச் வந்து நான் ஒத்துக்கவே மாட்டேன், இதெல்லாம் மோசமான கேட்ச், இவரெல்லாம் இந்த புச்சே ஆகியிருந்துருக்கணும், இவ்வளோ பேசுகிறாப்புல இந்த கேட்சை கூட பிடிச்சிருக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை ப்ரெஷரில் எல்லாருக்கும் நடக்கும் விட்டு தள்ளியா போயோ அப்படின்றீங்களா? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோ நான் உங்களை வந்து பார்க்குறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். சிஎஸ்கே இப்போ வந்து அவங்களுடைய வின்னிங் ட்ராக்கு திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் விளையாடக்கூடிய மேட்சஸை வரிசையாக திரும்ப விளையாடுவாங்க. அவங்க ஜெயிச்சு அவங்க பாட்டுக்கு மேலே போயிட்டே இருப்பாங்க ஸ்மூத் ஸ்மைடிங்காக நினைக்கிறீங்களா? இல்லைனா இன்னும் சில தடைகள் வரும், அதெல்லாம் தாண்டி தான் இவரால் மேலே வர முடியும். வெயிட் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் ஃபைனல் 4க்கான ஒரு பெரிய இதுவே கிடையாதுன்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே பாய்.